வணக்கம். தி இந்து தமிழின் முக்கிய செய்திகள். நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்கும் விழாவில் இலங்கை அதிபர் ராஜபக்சே பங்கேற்பதற்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேலும் ராஜபக்சே அழைக்கப்படாமல் இருந்திருந்தால் புதிதாக அமையவுள்ள மத்திய அரசு மற்றும் தமிழக அரசு ஆகியவற்றுக்கு இடையேயான உறவு சிறப்புடையதாக அமைந்திருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னணி தெலுங்கு நடிகரும் மறைந்த என்.டி. ராமாராவின் வாரிசுமான பாலகிருஷ்ணா விரைவில் சீமாந்திரா மாநில அமைச்சராக பதவியேற்க உள்ளார். இதனால் இவரது ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர். மகாபலிபுரம் மணவை கிராமம் அருகே வந்து கொண்டிருந்த டேங்கர் லாரியின் மீது கார் மோதியதில் காரில் இருந்த மூவர் சம்பவ இடத்திலேயே பலியாகி உள்ளனர். நடிகர் நாசரின் மகன் ஃபைசல் நாசரும் படுகாயமடைந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்கவிருக்கும் விழாவிற்கு இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கும் அழைப்பு விடுத்திருப்பது சரியானதுதான் என்று பாஜக மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் விளக்கம் அளித்துள்ளார். மோடி பதவியேற்பு விழாவிற்கு இலங்கை அதிபர் ராஜபக்சே அழைக்கப்பட்டுள்ள விவகாரத்தில் மோடி தமிழர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்துள்ளார். IPL தவிர BCCIயின் மற்ற நடவடிக்கைகளை நிர்வகிக்க அனுமதி கோரிய என் ஸ்ரீனிவாசனின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சீனாவில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள சந்தையில் அடுத்தடுத்து 2 குண்டுகள் வெடித்தன. இந்த பயங்கர குண்டுவெடிப்பில் 31 பேர் உயிரிழந்தனர். மேலும் 90 பேர் படுகாயம் அடைந்தனர். மேலும் விரிவான செய்திகளுக்கு தமிழ் thehindu.com இணையதளத்தை பார்க்கவும்.